டெல்லி திகார் சிறையிலிருந்து வெளியே வந்ததும் பேட்டி கொடுத்த அதிமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், நான் கட்சி பணியில் தொடர்ந்து ஈடுபடுவேன்னு சொன்னாலுமே பெங்களூரில் பொதுச் செயலாளர் சசிகலாவை சந்திச்சுட்டு வந்ததும் தேவைப்பட்ட கட்சி பணியை செய்வேன்னு பட்டும் படாமல் சொல்லிட்டு போனாராம். இன்னொரு பக்கம் தலைவா, முதல்வர் எடப்பாடி தலைமையிலான ஆட்சிக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் நடந்துக்கங்கன்னு ஆதரவு எம்எல்ஏக்களுக்கு ஆலோசனையும் சொல்லியிருக்காங்களாம். மானிய கோரிக்கை விவாதம் நடக்கும்போது 122 எம்எல்ஏக்களும் ஒருமித்த ஆதரவு கொடுப்பாங்கன்னு முழுமையா நம்புறாங்களாம். பலூன் நண்பா, டெல்லி தீகாருக்கு பார்க்க போன 15 எம்எல்ஏக்கள், பெங்களூரு சிறையில் சசிகலாவை பார்க்க போன 10 எம்எல்ஏக்கள், அரசல் புரசலா அதிருப்தி தெரிவிக்கும் எம்எல்ஏக்கள் எல்லார்கிட்டையும் பொறுமையா இருப்போம்னு சொல்லியிருக்காங்களாம். இதுக்கு மத்தியில தினகரனுக்கு எதிராக குடும்ப உறுப்பினர்கள் சிலர் தான் செயல்படுறாங்கன்னு பேச்சு வந்திருக்குதான். ஐயா, மத்திய அரசோட அமலாக்கத்துறை விசாரணை இன்னும் முடியலையா. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கம், பெற அந்நிய முதலீட்டு வழக்கம் காத்து இருக்குதான். டிடிவி தினகரன் தீவிர அரசியல இறங்குனா மறுபடியும் ஜெயிலுக்கு போக வாய்ப்பு இருக்குதான். அதனால எம்எல்ஏக்கள் பலரும் இணைப்பு விஷயத்தை ஒத்தி வச்சுட்டு ஆட்சியை முழுசா நடத்தும் ஆலோசனைகள் இருக்காங்களாம். இதெல்லாம் நாங்களாவா சொல்லுதோம், வெளியில பேசிக்கிட்டுதாங்க ஐயா.